ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ரொம்ப சந்தோஷமா இன்டர்வியூவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நிலா, இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேனா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே அதெல்லாம் இவங்க செலக்ட் ஆயிருவாங்க, இவங்க யாரு லேசுப்பட்ட ஆளா, கோல்டு மெடலிஸ்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்படியெல்லாம் இல்ல சோழன், இந்த இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஹெச்ஆர் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாம் கரெக்டா பதில் சொல்லணுமா, இன்னைக்கு 2 பேர் தான் இருக்கோம், ஹெச்ஆர் ரொம்ப டஃப்பா கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது, எனக்கு பதிலா அவரு செலக்ட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே, கடவுளே இந்த இன்டர்வியூல நான் எப்படியாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரிண்ணா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் பார்த்தா இன்டர்வியூக்கு கிளம்பிடுறாங்க. கார்ல போற வழியில பார்த்தா சோழன் நிலா கிட்ட இன்டர்வியூ பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நிலா, நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டா கார் வாங்கிடுவேன், பைக் வாங்கிடுவேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை எல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி சோழன், நான் வரதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hour ஆகும், நீங்க இங்கேயே வெயிட் பண்றீங்களா இல்ல போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க, சரியா, ஆல் த பெஸ்ட், இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா இங்க கம்பெனிக்குள்ள போறாங்க. அங்க போனதும் ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஹெச்ஆர் வந்துட்டாரு, வெயிட் பண்ணுங்க, அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடவும் உங்களை நான் உள்ள போக சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல சொல்லவும் நிலாவும் பார்த்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேடம் உங்களை ஹெச்ஆர் கூப்பிடுறாரு, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லையும் சொல்லிடுறாங்க. நிலாவும் ஹெச்ஆர் ரூமுக்குள்ள போறாங்க. மே ஐ கம்மின் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எஸ் கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கரடி முஞ்சி சூர்யா குரல் கேட்கவும் அங்கேயே பார்த்தா நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா சீட்ல போய் உட்கார்ந்துறாங்க. திரும்பி பார்த்தா அந்த கரடி மூஞ்சி சூர்யா, நீயா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. நானே தான், நான் இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கல நீ அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்கவும், நீ இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், 2 இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்ட, இது உனக்கு 3வது இன்டர்வியூ, எப்படியாவது இந்த வேலை உனக்கு கிடைச்சிதானே ஆகணும், நீ போய் இருக்கிறதே ஆஃப்டர் ஆல் ஒரு பிளாட்ஃபார்ம் குடும்பம் தான், அந்த குடும்பத்துல போய் உன்னால எப்படி கஷ்டப்பட முடியும், உனக்கு எப்படியும் வேலை கிடைச்சே ஆகணும்ல, அதுக்காகத்தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசவும், ஏய் இங்க பாரு, நீ இங்க தான் இருக்க, நீ தான் இந்த ஹெச்ஆர் மீட்டிங்கை அட்டன் பண்ண போற அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன், எனக்கு இந்த வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கதவை திறந்து வெளியே போக போறாங்க. ஏய் மிஸ்ஸஸ் சோழன் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவும் இங்க பார்த்தா நிலா நிக்கிறாங்க. என்ன உங்களோட சொந்த பகை, குடும்ப பகை இதெல்லாம் தூக்கி ஒரு வாரமா வச்சுட்டு நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, ஒரு கம்பெனியில இன்டர்வியூ அட்டன் பண்ண தானே வந்திருக்கீங்க, 2 ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டீங்கல்ல, 3வது ரவுண்டில் ஹெச்ஆரா நாங்கள் என்ன கேட்குறனோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிரும், இந்த கம்பெனியோட ஹெச்ஆரா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஆளுக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேட்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப நல்லவ மாதிரி பேசவும் இங்க நிலாவும் பார்த்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. இங்க சூர்யாவும் பார்த்தா கம்பெனி ரிலேட்டா கொஸ்டின் எல்லாம் கேட்கவும் அதுக்கு நிலாவும் பார்த்தா பதில் சொல்லிடுறாங்க. சரி இன்டர்வியூ முடிச்சிருச்சா, நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், தாராளமா நீங்க போலாமே, வெயிட் பண்ணுங்க, இதே மாதிரி இன்னொரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இன்டர்வியூ எடுத்துட்டு 2 பேத்துல யார் பெஸ்டா பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த கம்பெனியில கண்டிப்பா வேலை அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லவும் நிலாவும் பார்த்தா வெளியே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இவன் போய் இங்க இருக்கானே, இந்த கம்பெனியில வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி நம்ம இப்பவே பேருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எந்திரிக்கவும், அப்பந்தான் ரிசப்ஷன்ல சொல்றாங்க, மேடம் உங்களை ஹெச்ஆர் உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் நிலா பார்த்தா உள்ள போறாங்க. மிஸ் நிலா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரடி மூஞ்சி சூர்யா சொல்லவும் நிலா கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பதில் சொல்லாம நிக்கவும், என்ன உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன், உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவும், உங்களை விட இப்ப வந்தாரே அவரு ரொம்ப சுமாரா தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை, நீங்க ரொம்ப நல்லாவே பதில் சொன்னீங்க, நீங்க தான் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு, அதான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, உங்களுக்கு இந்த கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு, நாளையில இருந்து நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லவும், இதை பார்த்தா நிலாவால ஏத்துக்கிடவே முடியல. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் பார்த்தா இங்க சூர்யா கொடுக்கவும் அதை நிலா வாங்குவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த வேலை வேணாமா, நான் உன்னைய பார்த்து இந்த வேலையை கொடுக்கல, உன் மேல பரிதாபப்பட்டு அப்படிலாம் கிடையாது, நான் கேட்ட கொஸ்டினுக்கு அந்த ஆளை விட நீ நல்லா பதில் சொன்ன, அதனால தான் இந்த வேலை உனக்கு, சரியா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கையில கொடுக்கவும் நிலாவும் பார்த்தா வாங்கிட்டு வெளியே வாராங்க. நிலா முகத்துல பார்த்தா ஒரே அதிர்ச்சி, அமைதியா வேற இருக்கவும், என்னங்க உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு, போகும்போது அவ்வளவு ரோஜாப்பூ மாதிரி முகமெல்லாம் சிரிப்பா அழகா போனீங்க, இப்ப என்ன டல்லா வந்துகிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனி, இதுக்காக ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதெல்லாம் இல்ல சோழன், வேலை கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நாளையில இருந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய கம்பெனி 3 ரவுண்ட்லயும் செலக்ட் ஆகி வேலையும் கிடைச்சிருச்சு, ஆனா அதுக்கான சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லையே, காலையில இருந்து என்னென்னமோ பேசிட்டு வந்தீங்க, இப்ப என்னங்க உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், உள்ள ஹெச்ஆரா யார் இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், யாரு அந்த கரடி மூஞ்சி சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னது அந்த கரடி தலையனா, அவன் எப்படிங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அதுதாங்க எனக்கும் தெரியல, இவன் இந்த கம்பெனியோட ஹெச்ஆரா, இவனுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த கம்பெனிக்கு இந்த கரடி மூஞ்சிக்காரன் தான் ஹெச்ஆரா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிங்க உங்களுக்கு இந்த வேலை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், எனக்கு ஓகே தான், அவனை நான் டெய்லி பேஸ் பண்ண போறது கிடையாது தான், இருந்தாலும் என்ன பண்றது, கிடைச்ச வேலையை வேணான்னு சொல்லி தூக்கி போடவும் மனசு வரல, நான் கஷ்டப்பட்டு 2 இன்டர்வியூ செலக்ட் ஆகியிருக்கேன், இவனுக்காக நான் ஏன் இந்த வேலையை விடணும், அவன் ஒருவேளை எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து அவனால் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க எதா இருந்தாலும் உங்க முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா கரடி மூஞ்சி சூர்யா வந்துட்டு, நீ எங்க கம்பெனியில தானடி வேலைக்கு சேர்ந்திருக்க, உன்னை நான் அணுவா சித்திரவதை பண்றேன், என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தின, கல்யாணம் வரைக்கும் வர வச்சு கழுத்தறுக்கிற மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டேல, நான் உனக்கு டெய்லி டார்ச்சர் கொடுப்பேன், அதே மாதிரி அந்த சோழன்கிட்ட இருந்து உன்னை நான் பிரிக்கணும், நீயும் சோழனும் பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சூர்யா பார்த்தா மனசுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. நிலாவும் பார்த்தா வீட்டுக்கு வந்துறாங்க. நிலா முகத்துல சந்தோஷமே இல்லை. அதை பார்த்துட்டு, என்னப்பா நிலா வேலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், அண்ணே வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்புறம் ஏண்டா நிலா முகம் ஒரு மாதிரியா இருக்கு, நீ ஏதாவது சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், என்னன்னே எப்போ பார்த்தாலும் என்னையவே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வேலை கிடைச்ச இடத்துல தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. அது ஒன்றும் இல்லைனே, இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்கல்ல ஒரு கரடி மூஞ்சிக்காரன், நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து பல்லவனெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான்ல, நெடுமாடு மாதிரி இருப்பானே, அவன்தான் அந்த கம்பெனியோட ஹெச்ஆராம்,
அவன் தான் இந்த 3வது இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி இருக்கான், அவன் தான் நிலா கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அவனா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதிர்ச்சியா கேட்கவும், ஆமானே அவனே தான், இந்த வேலை வேணுமா வேணாமான்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் இவனுக்காக ஏன் நான் அந்த வேலையை விடணும், நான் தான் கஷ்டப்பட்டு 2 இன்டர்வியூ செலக்ட் ஆனேன், அந்த 2 இன்டர்வியூவில் முதல் இன்டர்வியூலே இந்த கரடி மூஞ்சிக்காரனை நான் பார்த்துருந்தேன்னா நான் இன்டர்வியூக்கே போயிருக்க மாட்டேன், உடனே வெளியே வந்திருப்பேன். 2 இன்டர்வியூவில் கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகிட்டு இவனுக்காக எதுக்கு 3வது இன்டர்வியூவை விட்டுட்டு இந்த கம்பெனியை விட்டு வெளியே வருவானே, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆனேன். நான் செலக்ட் ஆனதுல தான் இந்த வேலை கிடைச்சிச்சு. அதுவும் இந்த கரடி மூஞ்சிக்காரன் தான் 3வது இன்டர்வியூவில் கேள்வி கேட்டான், நானும் பதில் சொன்னேன். அதே மாதிரி என்ன மாதிரி ஒருத்தரும் இருந்தார், அவர்கிட்டையும் ஏதோ கேள்வி கேட்டிருப்பான் போல, அவர் என்ன காட்டிலும் கொஞ்சம் சுமாராக தான் பதில் சொன்னாராம், அதனால தான் என்ன செலக்ட் பண்ணிட்டான்னு சொன்னான். இவன் சொல்கிறத நம்புகிற மாதிரியும் இல்லை நம்பாத மாதிரியும் இல்லை, நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். போக போக இவனால் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலையை வேணாம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.